ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை இந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று சுருக்கமாக பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்திற்கு 8ஆம் வீடு விருச்சிக ராசியாகும். இதன் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். விருச்சிகம் ஒரு நீர் ராசியாகும். பொதுவாக நீர் ராசியில் பிறந்தவர்கள் மென்மையாகவும் அன்பாகவும் இலகுவான மனம் படைத்தவர்களாகவும் இருப்பார்கள். விருச்சிக ராசிக்கு மட்டும் இதில் விதிவிலக்குள்ளது. மற்ற நீர் ராசிகளான கடகம், மீனம் போன்றவை நாம் உபயோகப்படுத்தும் குடிநீர், தீர்த்தம், பழச்சாறு, கூல்ட்ரிங்க்ஸ் போன்றவற்றை குறிக்கும் என்றால், விருச்சிக ராசி என்பது நாம் கவனமாக கையாளக்கூடிய டீ, காஃபி மற்றும் ஆசிட் போன்றவற்றை குறிக்கக்கூடியது. ஏனென்றால் இவற்றை நாம் கவனமாக கையாளவில்லை எனில் நம் உடலில் மாறாத வடுக்களை ஏற்படுத்திவிடும். அதுபோலவே இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மனிதர்களின் குணநலமும் அமைந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர்கள், தைரியமும் மன உறுதியும் கொண்டவர்கள், ரகசியம் காப்பதில் வல்லவர்கள். இவர்கள் உறுதியான நட்பு மற்றும் காதலை மேற்கொள்கின்றனர். தான் நம்பிக்கை கொண்ட காதலுக்காகவும் நட்புக்காகவும் உயிரையும் கொடுக்க தயங்காத ஒரே ராசியினர் இவர்களே. விருச்சிக ராசியினர் தங்களுக்கு ஏற்பட்ட அவமரியாதை, அவமதிப்பு, துரோகம் ஆகியவற்றை எளிதில் மறக்க மாட்டார்கள். வெளிப்படையாக அவர்கள் அமைதியாக இருப்பது போன்று தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் எரிமலையாக கொதித்து கொண்டிருப்பார்கள். நேரம் பார்த்து கூர்மையாகவும் சரியாகவும் தங்கள் பதிலடியை திருப்பி கொடுக்கக்கூடியவர்கள். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் இவர்களின் குணம் ஒரு தீப்பொறி போல். கட்டுக்குள் இருந்தால் அது ஒளியாகும், கட்டுப்பாட்டை இழந்தால் அதனாலேயே அழிவாகும். பிறரை தாக்கவும் அழிக்கவும் உரிமை பெற்ற அனைவரும் விருச்சிக ராசியின் ஆசி பெற்றவர்களே. இதன் காரணமாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் காவல்துறை, இராணுவம் போன்றவற்றில் இணைய அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். விருச்சிக ராசிக்கு தற்பொழுதைய கோச்சார நிலைப்படி 3ஆம் இடத்தில் தை மாதம் 1ஆம் தேதி அன்று சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் என 4 கிரகங்கள் சஞ்சரிக்கப் போகின்றன. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சமடைய போகிறார். உங்கள் 4ஆம் இடமான கும்பராசியில் சஞ்சரித்து வரும் ராகு பகவான் கடந்த 6 மாத காலமாக உங்கள் உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி 5ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் மன அமைதியின்மை மற்றும் குழந்தைகள் வழியில் வீண் செலவுகள், பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். 8ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதும் அவ்வளவு நல்லதல்ல. கேது பகவான் மட்டுமே உங்கள் 10ஆம் இடத்தில் இருந்து தொழிலில் சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சமடைவதால் இதுநாள் வரை தடைபட்டு வந்த நிறுத்தப்பட்ட வேலைகள் மீண்டும் செய்ய தொடங்குவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்கள் இனிமேல் குறையும். உங்கள் சொல்லுக்கு இனி மதிப்பு கூடும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இதுநாள் வரை உங்கள் உழைப்பிற்கு கிடைக்காத அங்கீகாரம் இனி கிடைக்கும். வேலை மாற்றம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்தி மாத இறுதியில் கிடைக்கும். வருமானம் நிலைபெறும். வீண் செலவுகளை தவிர்த்தால் சேமிப்புகள் உயரும். சுக்கிர பகவான் உங்களுடைய 4 மற்றும் 5ஆம் வீடுகளில் சஞ்சரிக்கப் போவதால் புதிய காதல் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது. 4இல் ராகு பகவான் இருப்பதால் உங்கள் உடல்நிலையும் தாயாரின் உடல்நிலையையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தலைவலி, தூக்கமின்மை போன்றவை ஏற்பட்டால் மருத்துவரை அணுகி தகுந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து விடுவார். கடகராசியில் உச்சம் பெறும் குரு பகவான் உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளை கொடுப்பார். இதுநாள் வரை இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். உடல் நலம் சீராகும். எதிர்காலம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் தற்போதைய காலகட்டமானது சரியில்லாமலே நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் முருகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். திங்கட்கிழமைகளில் சிவாலயங்களுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மன சஞ்சலம், பதட்டம், மன அழுத்தம் இவற்றை குறைக்க இது சிறந்த வழிபாடாக அமையும்.
உடல் நலத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதனின் உச்ச சஞ்சாரம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் தைரியத்தையும் மன உறுதியையும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுப்பார். சூரிய பகவான் இந்த மாதம் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மேலும் சிறப்பை உங்களுக்கு கொடுக்கப் போகிறது. இந்த மாதம் தைரிய வீரியஸ்தானம் பலமடைவதால் எதையும் சாதிக்கும் மனதில் உறுதியும் உடலில் ஆற்றலும் உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்கும். தை மாதம் 15, 16, 17 தேதிகளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம தேதிகளாகும். சந்திராஷ்டம தினங்களில் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். யாரிடமும் வாக்குவாதம் மேற்கொள்ளாதீர்கள். தவிர்க்க முடியாத பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வந்தால் உங்கள் வீட்டு பூஜை அறையில் விநாயகரை வழிபட்டு ஒரு தேங்காவை அவரிடம் எடுத்து வைத்துவிட்டு பயணத்தை மேற்கொள்ளுங்கள். பயணம் நல்லபடியாக முடிவடைந்த பிறகு அந்த தேங்காவை விநாயகருக்கு உடைத்து விடுங்கள். இந்த பரிகாரமானது நீங்கள் பயணம் மேற்கொள்ளும் போது ஏற்படும் இடையூறு, தடங்கல், விபத்து போன்றவற்றை தடுக்கும் சிறப்பான பரிகாரமாக அமையும். இந்த தை மாதத்தில் உங்கள் துணிவே உங்களுக்கு துணையாக இருக்கப் போகிறது. உங்கள் ராசிநாதனும் சூரிய பகவானும் அந்த துணிவை உங்களுக்கு கொடுப்பார்கள். விருச்சிக ராசி நேயர்களே, பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.